இப்போ வாய்ஸ் கேக்குதுங்களா? Yes, with me. Sorry, it's been cut. ஓகே ஓகே. சரி ஓகேப்பா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பேக் அண்ட் கிளாஸோட டே 1. அண்ட் ஃபஸ்ட்டு நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இன்கேஸ் நீங்கள் ரியாக்டோட ஏதாவது செஷன்ஸ் அட்டன் பண்ணல, இல்லை நான் ஜாவா ஸ்கிரிப்ட் அட்டன் பண்ணல, எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டே 1லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும். அண்ட் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது, நான் ரிப்பீட்டடாக நோட்டீஸ் பண்ணுறதுனால நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மீதி ஏதாவது ரெக்கார்டிங்ஸ் பெண்டிங்ஸ் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆஃப்லைனில் பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ நான் பேக் அண்ட்னால இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, இட்ஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 10 days பா. ஓகேங்களா? நான் டேஸுமே எப்பயுமே சொல்ல மாட்டேன், பட் ஐம் டெல்லிங் இட். ஓகேங்களா? இந்த 10 days வந்து ஜஸ்ட் கம் லைவ் அட்டன் பண்ணுங்க. உங்கள் டவுட்ஸ், ஏன்னா பேக் அண்ட் டவுட்ஸ் கேட்டால் தான் உங்களுக்கு உங்களோட டவுட்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணால் தான் நம்ம அது அந்த கன்வர்சேஷன் இருந்தால் தான் நம்ம உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம வந்து நிறைய வந்து டம்ப் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து இது பண்ண போகிறேன். ஸோ தட் இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னா போயிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ எது நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன், அதை நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? 10 days 5 assignments பா, அவ்வளோதான். ஓகேங்களா? வில் கெட் கிளியர் ஐடியா ஆஃப் பேக் அண்ட். அதுக்கப்புறம் நம்ம பேக் அண்ட் ஏபிஐஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் முடிச்ச அப்புறம் அந்த 10 daysக்கு அப்புறம் நீங்கள் போயிட்டு திரும்பி வந்து ஃப்ரண்ட் அண்ட் கண்டினியூ பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா இந்த ஏபிஐஸ் தான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இன்டெகிரேட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னா, நிறைய பேர் இதை நினைப்பீங்க, ஸோ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் முடிக்கணும், முடிச்ச அப்புறம் நம்ம பேக் ஹேண்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம், பேக் ஹேண்ட்லாம் எங்கே புரிய போகுது, நம்ம இன்னும் ஃப்ரண்ட் ஹேண்டே பார்த்து முடிக்கல அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. பட் தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ஓகேங்களா? பிகாஸ் இதுதான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் ஹேண்டில். எவ்வளோ நாள் பண்ண ஏபிஐ இன்டெகிரேஷன், ஏபிஐ கால்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேக் ஹேண்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது புரிஞ்சுட்டோன்னே நீங்கள் போய் ஃப்ரண்ட் ஹேண்ட் பாருங்க, ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் எனி திங். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ எப்பயுமே வந்து ஐ யூஸ் டு ஸ்டார்ட் வித் ரோட் மேப் whenever we start நியூ கான்செப்ட்ஸ் ஆர் புதுவை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஃப்ரண்ட் ஹேண்டு அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் பேக் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ரோட் மேப் பொறுத்து உங்களை இது பண்ண விரும்பல. ஓகேங்களா? பட் டெஃபினட்டாக நான் ரோட் மேப் அப்டேட் பண்ணுறேன். மோஸ்ட் ப்ராப்ளி இன் 2 days give you a ரோட் மேப்பை ஸ்ட்ரக்சரா. பட் ஒரு ஓவர்வியூக்கு நான் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் we are going to start with நோடு. ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து நிறைய பேர் நோடை பற்றி இது பண்ண மாட்டாங்க? ஸோ பேக் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் டேட்டாப்பா, எவ்ரிதிங் இஸ் டேட்டா. பட் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா டேரக்டா வந்து நோட் எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க. பட் தே யூஸ் ஸ்டார்ட் டே 1லேருந்து எக்ஸ்பிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எதுக்கு அந்த நோடு, என்ன அந்த நோட்ல என்ன இருக்கு, ஏன் வந்து எல்லாரும் நோட்ல வந்து கிரியேட் பண்ண மாட்டாங்க, சர்வர்ஸா இருக்கட்டும், ஆர் வை தே நாட் கிரியேட்டிங் ஏபிஐஸ் யூசிங் நோடு. ஓகேங்களா? வெனிலா வேல யாரும் கிரியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தெளிவா, அண்ட் இன்னும் நிறைய பேசிக்கான விஷயங்கள் இருக்கு. அந்த பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேன் ரியாக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு என்பிஎம் வருது, என்பிஎம் ரன் லைக் வாட் இஸ் பேக்கேஜ் மேனேஜர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாதிரி பேக்அண்ட்லயும் சில டெர்மினாலஜிஸ் இருக்கு இந்த நோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா?
ஸோ அந்த விஷயங்களையும் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா ஃபர்ஸ்ட். ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயங்களா இருக்கும். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HTTP சர்வர்னு ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன், நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ HTTP சர்வர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் யூசிங் நோட். ஓகேங்களா, ரொம்ப டீப் டைவ் பண்ண வேணாம். ஓகேங்களா, பண்ணாலும் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேங்களா, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நான் ஷோ பண்ணுறேன், எல்லாமே ஓப்பன் நான் எல்லா கோட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் போயும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை we are going to start it with எக்ஸ்பிரஸ். இப்போதான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸோட ஃபுல் பவர் வந்து புரியும். ஏன் வந்து நம்ம நோடில் பண்ண மாட்டோம், ஓகேங்களா, நம்ம ஏன் எக்ஸ்பிரஸுக்கு போகிறோம், எக்ஸ்பிரஸ்னா என்னதான், ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி கிளியரா. ஸோ இங்கே கிரியேட் பண்ண அதே HTTP சர்வரை நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி இங்கே எக்ஸ்பிரஸ்ல கிரியேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பிரஸோட பேசிக் திங்ஸ் அதே மாதிரி எல்லாமே பார்த்துட்டு வில் கெட் ஸ்டார்டட் வித் எக்ஸ்பிரஸ். அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ நினச்சிட்டு இருப்பீங்க பேக் எண்ட்னா டேட்டா தான் அண்ட் கிரெட் ஆப்ரேஷன் தான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ப்ரிங் பூட்டாக இருக்கட்டும், எனி டெக்னாலஜி, ஓகேங்களா, நீங்கள் பேக் எண்ட் எழுதணும். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுற கிரெட்ல தான், புரியுதுங்களா. கிரெட்டை தவிர்த்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. வெனியும் பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரிப்பா. ஓகேங்களா, ஸோ அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் வி ஹவ் டு ஸ்டார்ட் வித் கிரெட். ஸோ அதனால வில் சி கிரெட் ஆப்ரேஷன்ஸ், அந்த ஏபிஐஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ், ஓகேங்களா. அண்ட் இதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா 3 கான்செப்ட் இருக்கு. ஒன்று வந்து ரவுட்டர், ஓகேங்களா. ஸோ ரவுட்டர் கான்செப்ட் யாராவது ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே ஓகே சூப்பர்ப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் மிடில் வேர்ஸ், அண்ட் தேர் இஸ் லாட் ஆஃப் மிடில் வேர்ஸ். அண்ட் எக்ஸ்பிரஸ்ல ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த MEC ஆர்கிடெக்சர்ப்பா. என்னது MVC ஆர்கிடெக்சர். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் டிசைன் பேட்டர்ன்ஸ். ஆனால் மோஸ்ட் எல்லாரும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர்ப்பா. ஓகேங்களா, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அண்ட் சர்வீஸ் இப்போ இப்போ வந்து நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்னு ஒன்று, சர்வீஸ் லெவலில் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாடல் வியூ கண்ட்ரோலர் சர்வீஸ் லெவல், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் அந்த டேட்டா ஃப்ளோ ஆகணும் பேக் எண்ட்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ லேயர்ஸ் ஆஃப் டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் அதெல்லாம் சொல்கிறேன், ஓகேங்க, ரொம்ப இப்பயே வந்து இது பண்ண வேணாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. இன்னும் வந்து கிரெட் ஆப்ரேஷன்ஸ் பார்ப்போம், நிறைய விஷயங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வில் கோ இன்டு டேட்டா பேஸ் பார்ட்பா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வில் கோ இன்டு டேட்டா பேஸ் பார்ட், DB, ஓகேங்களா. அண்ட் வில் டூ அவர் மெயின் ப்ராஜெக்ட், ஓகேங்களா. மெயின் ப்ராஜெக்ட், ஓகேங்களா. அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா மினி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு 2 பண்ணுவோம். என்னப்பா, மினி ப்ராஜெக்ட் 1 we are going to do what மினி ப்ராஜெக்ட் 1 அண்ட் மினி ப்ராஜெக்ட் 2, ஓகேங்களா. 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு இன் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து புரிய வரும், புரியுதுங்களா. ஏன்னா ஒரே விஷயத்தை திரும்பி 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 பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வந்து நம்ம ஒரே விஷயம் திரும்பி திரும்பி பண்ண போறல, பட் ஒரே இது 2 வாட்டி டிஃப்ரெண்டா பண்ண போறோம், ஓகேங்களா. யூல் கெட் அன் பெட்டர் ஐடியா. இது பண்ணி முடிச்சோடனே வில் சி சம்திங் கால்ட் எரர் ஹேண்ட்லிங்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் மைனிட்டா பார்க்க வேண்டியது. ஸோ வேலிடேஷன்ஸ், ஸோ ஃப்ரண்ட் ஹேண்ட்ல இருந்தோ இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி API கால் பண்றீங்க வேற ஏதோ சர்வீஸ்க்கு அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாஸை வேலிடேட் பண்ணும்பா. ஸோ வில் சி ஹவு டு வேலிடேட் டேட்டாஸ், ஓகேங்களா. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரர் ஹேண்ட்லிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சாரி. ஸோ அந்த எரர் ஹேண்ட்லிங்ஸ் வந்து பத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வில் கோ இன்டு மெயின் ப்ராஜெக்ட், ஓகேங்களா. மெயின் இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட். இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கான APIs வந்து கிரியேட் பண்ணலாம், ஓகேங்களா. அண்ட் ஐ எம் ஆல்சோ கோயிங் டு கவர் ORMs, ஓகேங்களா. ORMs யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஸோ மாங்கோஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாங்கோஸ் யாரா யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே. ஸோ MongoDB கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் டேட்டா பேஸ் ஓகேங்களா. ஸோ MongoDB கூட பேசணும் அப்படின்னா யூ ஹவ் டூ வேஸ். நேட்டிவா பேசுறது ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு MongoDB டிரைவர்னு ஒன்று இருக்கும்ப்பா ஓகேங்களா. தட் இஸ் கால்ட் நேட்டிவ் அப்ரோச் ஆஃப் ஸ்பீக்கிங் டு டேட்டா பேஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓரம், ஸோ டிரான்ஸ்லேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து மாங்கோஸ். ஸோ அது ஒரு ஓரம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிஸ்பான்ற ஒரு ஓரம் இருக்கு, ட்ரிசில் இருக்கு ஓகேங்களா, சீக்வலைசர் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய ஓரம்ஸ் இருக்கு. ஒரு ஓரம் கத்துக்கிட்டீங்கனாலே நீங்க எந்த ஓரம்ல வேணா யூ கேன் பிளே வித் இட் ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸி. சேம் கான்செப்ட் சேம், ஜஸ்ட் டாக்குமெண்டேஷன் பார்த்து ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும். சரி ஓகே. ஸோ ஓரம்ஸும் இதில் கவர் பண்ணோம்ப்பா. இதுதான் வந்து ஒரு ஓவர்ஃப்ளோ ஓகேங்களா. ஒரு ரோட் மேப் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம டீடைல் ரோட் மேப் நான் ஷூராக உங்களுக்கு தரேன், ஜிசிஆர்ல அப்டேட் பண்றேன் ஓகேங்களா. சரி ஓகே, வில் ஸ்டார்ட் வித் பேக் அண்ட் கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து உங்களுக்கு புரியணும். த்ரீ டயர் ஆர்கிடெக்சர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிளைண்ட், சர்வர், டேட்டாபேஸ். இது ஞாபகம் இருக்கா? கிளைண்ட் வந்து ஒரு ரிக்வஸ்ட் மேக் பண்ணும், அண்ட் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி ஒரு ரிக்வஸ்ட் மேக் பண்ணும் டு டிபி, அண்ட் டிபி வந்து ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணும், திரும்பி வந்து சர்வர் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணும் டு கிளைண்ட். கரெக்டா? இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு கதையும் சொல்லியிருந்தேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெயிட்டர் வந்து எடுத்துட்டு போற, கரெக்டா ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ஸ்டோரியை நான் திரும்பி ஒரு டிவி கால் பண்றேன். ஸோ ரெஸ்டாரண்ட்டை ஃபர்ஸ்ட் என்ன வைப்பாங்க? ஐ டோல்ட் யூ they'll keep us a வாட்டர், கரெக்டுங்களா? சூப்பர்ப்பா, வாட்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு வெயிட்டர் வந்து இல் டேக் யூ அன் ஆர்டர். ஸோ ஆர்டர்ல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா தோசா வாங்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க. இவர் யாரு? வெயிட்டர்ப்பா. நீ வந்து செஃப்க்கு போறாரு. செஃப் வந்து என்ன பண்ணுவாரு? அந்த தோசையை போயிட்டு கிச்சன்ல ரெடி பண்ணுவாரு, கரெக்டா? கிச்சன்ல போயிட்டு போட்டுட்டு இவில் கம் பேக், ரெடி ஆனோடனே இங்க எடுத்துட்டு வந்துருவாரு. செஃப் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே வெயிட்டர் போய் எடுத்துட்டு போயிட்டு நம்மளுக்கு சர்வ் பண்ணிடுவாரு, கரெக்டுங்களா? இப்போ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுங்க பாப்போம். ரெஸ்டாரண்ட் என்னது? இட் இஸ் கிளைண்ட், கரெக்டா? நீங்க போய் ப்ரௌசர்ல போய் தேடுற இடம் ஓகேங்களா. swiggy.com www.swiggy.com டைப் பண்ணீங்கன்னா கிளைண்டோட இது பண்றீங்க. செஃப் யாரு? சர்வர். டேட்டாபேஸ் யாரு? டிபி, கரெக்டுங்களா? சரி, இதுல எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிட்டேன். இந்த வெயிட்டர் யாருப்பா? எனிபடி கெஸ் பண்ணுங்க பாப்போம். வெயிட்டர் எதோட மேட்ச் பண்ண முடியும்? சூப்பர்ப்பா, இட் இஸ் கால்ட் ஏபிஐஸ் ஓகேங்களா. வெயிட்டர் தான் யாரு? ஏபிஐஸ். ஏபிஐ இல்லாம உங்களால வந்து இங்க யாரோடய கம்யூனிகேட் பண்ண முடியாது. கிளைண்ட் கிட்ட இருந்து சர்வர், சர்வர் கிட்ட இருந்து டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் கிட்ட இருந்து வெயிட்டர், சர்வர்ல இருந்து திரும்பி கிளைண்ட். நீங்க எங்க கம்யூனிகேட் பண்ணாலும் யார் தேவை? நம்மளுக்கு இந்த மீடியேட்டர் தான் தேவைப்படுவாங்க. அதான் ஏபிஐஸ். ஏபிஐஸ்ன்ற ஒன்று இல்லாம யூ கான்ட் கம்யூனிகேட் பிட்வீன் ஈச் அதர்ஸ் ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திரும்பி திரும்பி சொல்றேன் ஓகேங்களா. பேக்எண்ட்னாலே டேட்டா, அந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி திங் லைஸ் வித் டேட்டா. இது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் பேக்எண்ட். நீங்க கேட்டீங்க நான் சர்வர்லெஸ் பத்தி சொல்றேன்ப்பா ஓகேங்களா.
நான் சர்வர்லெஸ் அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நீங்க swiggy.com போறீங்க. இங்க என்ன பண்ணுதுப்பா பாத்தீங்களா? இங்கெல்லாம் என்ன வருது? சூப்பர்ப்பா. டேட்டாஸ் கரெக்டா? யார் எடுத்துட்டு வரா? சூப்பர். ஏபிஐ சூப்பர்ப்பா. செக் பண்ணிடலாமா இந்த ஏபிஐ கண்டுபிடிச்சு? ஒருவாட்டி நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. எப்பயுமே ரைட் கிளிக் பண்ணி இஃப் யூ இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் பண்ணிட்டு நெட்வொர்க்ஸ்ல யூ ஹேவ் டு புட் எக்ஸ்எஸ்ஹெச்ஆர் பாத்தீங்கன்னா வந்துருச்சுங்களா? இந்த மெத்தடை வந்து இது பண்ணீங்கன்னா there will be get method. தெரியுதுங்களா? கெட் மெத்தட். இதுதான் ஏபிஐஸ்பா. இந்த ஏபிஐ புது டேப்ல ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே சாரி, சரி பரவாயில்ல. தெரியுதுங்களா? டேட்டா லிட்டில் பிட் ஜூம் இட் அப். டேட்டாஸ் கார்ட்ஸ் தெரியுங்களா? டேட்டாஸ் வருது பாருங்க. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி இருக்கும், பட் இதுதான் டேட்டா. வாட் இஸ் இன் யுவர் மைண்ட்? புரியுதுங்களா? இங்க தெரியுதுங்களா? நீங்க இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஏபிஐ ஃபுல்லா இருக்கும். இங்க இருக்க மொத்த டேட்டாவும் பாத்தீங்கன்னா இந்த பேக் எண்ட்ல இருந்து வருது. சரி, எப்படி இது நடக்குது? இது என்னதான் ப்ராசஸ்? டேட்டா புரியுது எனக்கு. ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு பாத்தீங்கன்னா வெப்சைட் லோட் ஆகணும் அப்படின்னா அந்த டேட்டா வந்து வரணும் அப்படின்றது எனக்கு புரியுது. இது எடுத்துட்டு வர்றது யாரு? இந்த வெயிட்டர், அதான் ஏபிஐஸ் அப்படின்றது எனக்கு புரியுது. பட் என்ன நடக்குது? எதுக்கு இந்த சர்வர்? எனக்கு எப்பயுமே இதுதான் புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா சர்வர்னு ஏதோ ஒன்று சொல்றாங்க, டேட்டா பேஸ்னு ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த டேட்டா வரணும், அது வரைக்கும் புரியுது. பட் ஆனா இந்த சர்வர் டேட்டா பேஸ் அதெல்லாம் எனக்கு புரியல. ஏன் அதுக்கு வைக்கிறாங்க? ஏன் அது இருக்கு? எதுக்கு அது தேவைப்படுது? அப்படின்ற மாதிரி சில பேருக்கு நிறைய டவுட் வரும். இனிஷியல் ஸ்டேஜ்ல சொல்றேன். ஸோ நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த கிளைண்ட் அப்படின்றது இப்போ நம்ம எக்ஸாம்பிளா என்ன எடுத்திருக்கோம்? www.swiggy.com. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டை நீங்க ஆக்சஸ் பண்ணோனே ஃபர்ஸ்ட் ஒரு ரிக்வஸ்ட் போகும்னு சொன்னல. ரிக்வஸ்ட்ல என்ன ரிக்வஸ்ட் பண்ணும்? எனக்கு ஹோம் பேஜோட டேட்டா வேணும் அப்படின்றது ரிக்வஸ்ட் வரும். அண்ட் நீங்க கேட்டீங்க சர்வர்னா என்ன? நிறைய சர்வர்ஸ் இருக்குல்ல. நீங்க ரீசெண்டா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. கரெக்டா? ஸ்டோரேஜ் சர்வர் அந்த மாதிரி நிறைய சர்வர்ஸ் பார்த்திருப்பீங்க. சர்வர்னா ஒண்ணும் இல்லப்பா, நார்மல் கம்ப்யூட்டர். என்னப்பா? இட்ஸ் அ நார்மல் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? அப்ப நீங்க கேட்கலாம், நிறைய டைப்ஸ் ஆஃப் சர்வர் இருக்கு, நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் சர்வர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான சர்வர் கேர்ஃபுல்லா பாருங்க. இன்கமிங்க என்ன ரிக்வஸ்ட்ல டேட்டா கேக்குதோ அதை ப்ராசஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா, அந்த சர்வர்ல இருந்துச்சுன்னா சென்ட் பண்ணிடணும். அப்படி சர்வர்ல இல்ல அப்படின்னா டேட்டா பேஸ் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அந்த டேட்டாவை வாங்கி இங்க சென்ட் பண்ணணும். இதோட ஒரே மெயினான வேலை என்னது? ஒர்க்கு. இந்த டேட்டா கேட்கறதுக்கு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி வாங்கி கொடுக்க வேண்டியது. புரியுதுங்களா? இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணக்கூடிய சர்வரோட பேரு தான் HTTP சர்வர். என்ன சர்வர்? there are lot of types of server. நம்மளுக்கு தேவையான டைப் ஆஃப் சர்வர் என்னது? HTTP சர்வர். இந்த சர்வரால என்ன பண்ண முடியும்? இன்கமிங் ரிக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ண முடியும், ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதால எக்ஸ்டர்னலா ரிக்வெஸ்டும் பண்ண முடியும். இங்க டேட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ண முடியும்? திரும்பி ஒரு ரிக்வெஸ்ட் டேட்டா பேஸ்க்கு பண்ணி திரும்பி அந்த டேட்டாஸை வாங்கி நம்மளுக்கு சென்ட் பண்ண முடியும். இது கிளியரா? ஃபர்ஸ்ட் சின்ன தம்ஸ் அப். இந்த ப்ராசஸ் புரியுதுங்களா? ஓகே. ஸோ நான் இந்த வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிரியேட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா HTTP சர்வர்ப்பா. ஓகேங்களா? அண்ட் இந்த டேட்டா பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோப்பா. எக்ஸாம்பிள் கிச்சன் மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லா ஃபுட்டு, வெஜிடபிள்ஸ், எவ்ரி திங் நம்ம வச்சிருப்போம்ல, அது எல்லாமே எங்க ஸ்டோர் பண்ணி வைப்போம்? டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வைப்போம். நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வந்து வச்சிருப்போமா? ரிசப்ஷன்ல கிடையாதுல்ல.
அதே மாதிரிதான். இல்ல சர்வர் வந்து செஃப் வந்து கையிலேயே 4 தோசை 4 இட்லி 4 வடை சொல்லி எடுத்துக்கிட்டே சுத்திக்கிட்டே இருப்பாரா? இல்ல அவர் எதுவுமே வச்சுக்க மாட்டாரு கரெக்டா. பட் எல்லாமே எங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு? கிச்சன்ல. வேணும்னா போய் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. நீங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அவர் எடுத்துட்டு போய் வந்து கொடுப்பாரு கரெக்டா. அதே மாதிரிதான் ஒர்க் ஆகும்பா. எந்த டேட்டாவும் இன்ஹவுஸ் மெமரியில இருக்காது, புரியுதுங்களா? ஏன்னா அந்த சர்வர்ல அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம எல்லா டேட்டாவும் இங்கே டம்ப் பண்ண முடியுமா? எக்ஸாம்பிளுக்குப்பா, நீங்க வந்து ரொம்ப பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். நீங்க வாங்கி வச்சிருக்கிறது 1 GB ஸ்டோரேஜ் SSD வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த சர்வருக்கு. இதுல நீங்க ஸ்டோர் பண்றீங்க உங்க டேட்டா, வெப்சைட்டோட எல்லா டேட்டாவும். எவ்வளவு ஸ்லோவா இருக்கும், பிளஸ் எவ்வளவு ஸ்டோரேஜ் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும் கரெக்டா? இந்த சர்வர்லயே சொல்றேன், இந்த கம்ப்யூட்டர்லயே நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்மியா தானே ஸ்டோர் பண்ண முடியும். சோ தட்டா உங்களுக்கு அதிக டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இங்க எதுவுமே வைக்காதீங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டோரேஜ் தனியா வாங்கிக்கோங்க, புரியுதுங்களா? இந்த டேட்டா பேஸை பத்தி நம்ம தனியா பார்க்கலாம். பட் நான் சொல்றேன், தனியா ஸ்டோரேஜ் வாங்கிக்கோ, அந்த கம்ப்யூட்டர்ல தனியா நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? வேணும்னா அங்கிருந்து ரிக்வஸ்ட் பண்ணி டேட்டாஸை வாங்கிக்கோங்க. ஸோ இங்க வந்து ப்ராசஸ் பண்றதை மட்டும் பண்ணுங்க. இந்த சர்வர்ல என்ன பண்ணணும்? HTTP சர்வரோடது ஜஸ்ட் ப்ராசஸிங் த இன்கமிங் ரிக்வஸ்ட் அண்ட் அவுட் கோயிங் ரிக்வஸ்ட். திரும்பி வர ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அந்த ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ண வேண்டியது. இதுதான் இதோட ஒரே ஒரு ஒர்க், ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நீங்க கேட்கறது, இதுவும் கம்ப்யூட்டர் தானே, இங்கேயே நான் டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம்ல, எதுக்கு எனக்கு தேவையில்லாம ஒரு டேட்டா பேஸ், ஒரு ரிக்வஸ்ட் வேற தேவையில்லாம வேஸ்டா போகுதுலப்பா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு மைண்ட்ல டவுட்ஸ் வரும். அதுக்காக சொல்றேன், ஓகேங்களா? இதுல ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், அதனாலதான் இங்க வந்து தனியா வந்து நம்ம டேட்டா பேஸ்னு ஒன்று வச்சிருக்கோம். நெக்ஸ்ட், சரிப்பா, இப்போ எனக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஃப்ளோல டேட்டான்னு ஒன்று வருது, சர்வர், இந்த 2 வேர்டு எனக்கு இப்போ மைண்ட்ல வந்து கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப், நீங்க HTTP சர்வர் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. எப்படி நான் கிரியேட் பண்றது? நானே கோட் பண்ணணுமா? நானே வந்து அந்த சர்வர்லாம் கான்ஃபிகர் பண்ணணுமா, அந்த கம்ப்யூட்டர்லாம் கான்ஃபிகர் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். ஆக்சுவலா இந்த HTTP சர்வரை எந்த லாங்குவேஜ்ல வேணா கிரியேட் பண்ணலாம்ப்பா. there is no restriction. you can create it in C++, ஜாவா, பைத்தான், ஓகேங்களா? எதுல வேணா கிரியேட் பண்ணலாம். ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட்ல மட்டும் பண்ண முடியாதுப்பா இப்போதைக்கு, அப்படி நினைச்சுக்கோங்க. ஏன்னு அப்புறமா சொல்றேன் கொஞ்ச நேரத்துல, ஓகேங்களா? ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் வெப், ஓகேங்களா? அப்படின்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆகிறதுக்கு என்ன தேவைப்படும்? எப்படி ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ண முடியும்ப்பா சொல்லுங்க பாப்போம். உங்ககிட்ட ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் இருக்கு, இந்த JS கோட அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை? V8 இன்ஜின் ஞாபகம் இருக்கா? இந்த V8 இன்ஜின் எங்க இருக்கும்? will be there in browser, கரெக்ட்டுங்களா? அப்ப browserல மட்டும் தானப்பா நம்மளால வந்து இந்த கோட ரன் பண்ண முடியும். browserல தான் V8 இன்ஜின் இருக்கு. நீங்க ஜாவாலேயே கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட்லயே வந்து அந்த HTTP சர்வரை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஆனா அதை ரன் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? பிரவுசர் தேவைப்படுது. நம்ம கம்ப்யூட்டர்ல ரன் பண்ண முடியாது, கரெக்ட்டுங்களா? ஆனா ஜாவா கோடியோ இல்ல பைத்தான் கோடியோ இல்ல C++யோ சி கோடியோ நம்ம சர்வர்ல, அதான் நம்ம கம்ப்யூட்டர்ல ரன் பண்ண முடியும், கரெக்டா? எதுவுமே இல்லாம, நெட்வொர்க் இல்லாம, எதுவுமே இல்லாம நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம மிஷின்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரன் ஆகும். அந்த மாதிரி ரன் ஆகுமா ஜாவா ஸ்கிரிப்ட்? கொஸ்டின் புரியுதுங்களாப்பா? ரன் ஆகாது, கரெக்ட்டுங்களா? சோ இதுதான் வந்து மேஜர் டிராபேக்கா இருந்தது வித் ஜாவா ஸ்கிரிப்ட். அதனாலதான் ஜாவா ஸ்கிரிப்ட் வாஸ் a லாங்குவேஜ் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், ஓகேங்களா? ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரெண்டர் ஆகுறது எங்க? பிரவுசர்ல. சோ அதனால கோட் ஈஸியா ரெண்டர் ஆயிடுச்சு, அங்க வந்து அவுட்புட் ஈஸியா எடுத்துக்க முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? பேக் எண்டுக்கு நம்மளால ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ண முடியல. எப்ப வரைக்கும் அப்படின்னா இந்த நோடு அப்படின்ற ஒரு விஷயம் வர வரைக்கும். இந்த நோடு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க பிரவுசர்லாம் இல்லாம உங்க சிஸ்டத்திலேயே நீங்க ரன் பண்ணிக்கலாம், உங்க மிஷின்லயே ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. So the node is what? It's a JavaScript runtime environment, ஓகேங்களா?
நோடு வந்தோடனே நம்ம ப்ரௌசர் இல்லாம ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணி அவுட்புட் எடுக்க முடிஞ்சிச்சு. கிளியரா? இதுதான் டேர்னிங் பாயிண்ட் பா. ஸோ இப்போ இப்படி பண்ண முடிஞ்சோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா, உங்க கம்ப்யூட்டர்லயே நீங்க இப்ப பேக் ஹண்டுக்கும் பாத்தீங்கன்னா கோடு எழுத முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சு, பேக் ஹண்டும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. கிளியரா? ஒரு ஐடியா வந்துச்சா? சோ நம்மளுக்கு தேவை என்னதான் நீங்க பேக் அண்ட் பண்ணீங்க அப்படின்னாலும், நான் திரும்பியும் சொல்றேன், இந்த எல்லாத்துலயும் இந்த HTTP சர்வர் தான் முக்கியம்பா. புரியுதுங்களா? அது வந்து ஜாவால இருக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கலாம், பைத்தான்ல இருக்கலாம், எனிதிங். ஓகேங்களா? எனி லாங்குவேஜ். ஸோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். டிஃபரன்ஸ் மீன்ஸ் பட் அந்த கான்செப்ட்ன்றது ஒண்ணுதான். புரியுதுங்களா? கிரெட் ஆப்ரேஷன்னா அதே தான் எல்லாத்துலயும். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்டெப்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் வித் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஓகேங்களா? மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னா அதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே சேம் தான். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய லைக் இதுதான் இப்போ எப்படி நீங்க ஒரு லாங்குவேஜுக்கும் டிஃபரன்ஸ் பாக்குறீங்க சின்டாக்ஸ்ல, அதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் கான்செப்ட் சேம் தான். சரி, ஓகே. இதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஸோ அப்ப நம்ம வந்து என்ன நம்மளுக்கு இப்ப தேவை, ப்ரீ ரிக்வெஸ்டா நோடு தேவைப்பா. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஜிசிஆருக்கு போய்க்கோங்க. திரும்பியும் சொல்றேன், ஜிசிஆர்ல ஒரு பேட்சா there will be something called prerequisite doc. எல்லாரோடதுலயும் இருக்கும், எல்லாரோட பேட்ச்லயும். ஸோ இந்த டாக்ஸுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா யூ ஹேவ் சம்திங் கால்டு நோடு அப்படின்றது இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் நோடு அப்படின்றது வரும். ஓகேங்களா? நான் கேன்சல் பண்ணிடுறேன், என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஸோ டவுன்லோடுக்கு போனீங்கன்னா டவுன்லோட்ஸுக்கு போனீங்கன்னா இருக்கும். இதுல வந்து ப்ரீபில்ட் பைனரிஸ் வேணும். இதுல லாங் டேர்ம் சப்போர்ட் இருக்க வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுங்க. டோன்ட் கோ வித் கரண்ட் வெர்ஷன். ஓகேங்களா? பிகாஸ் இட்ஸ் ஸ்டில் அண்டர் டெவலப்மெண்ட். எந்த பக்ஸ் எதுவும் வராது. பட் ஆனால் சொல்றேன், இட்ஸ் பெட்டர் டு கோ வித் 20th வெர்ஷன். ஓகேங்களா? இது ஜஸ்ட் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் நெக்ஸ்ட் இன்ஸ்டால், அவ்வளவுதான். இது கொடுத்துட்டோன்னே என் சிஸ்டத்துல ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிருந்தேன், நான் ரியாக்ட் யூஸ் பண்றதுக்காக. அதனால இதுல இருக்கா நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்படின்றதுக்காக இல்ல வெர்ஷனை நான் செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இது மாதிரி டெர்மினல் ஆர் சிஎம்டி ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ சிஎம்டியில் நோட் -v போட்டிங்கன்னா you'll be able to see the version of your node. இப்படி இருந்துச்சுன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா நோட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்ப்பா. ஓகேங்களா? இதுதான் ப்ரீ ரிக்வெஸ்ட், வேற எதுவும் ப்ரீ ரிக்வெஸ்ட் இல்ல, இது ஒண்ணுதான். ஒரு நிமிஷம். கிரியேட்டா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம்.
index.js நான் கோட் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அலோ வேர்ல்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். console.log of JB வந்து ரன் பண்றது node index.js. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்மளால என்ன பண்ண முடிஞ்சுச்சு, லோக்கலாவே நம்ம கோட ரன் பண்ண முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தான் நம்மளால பேக் எண்டை வந்து நம்ம இதுல எழுத முடிஞ்சுச்சு. நம்மளோட மோட்டோ என்னதுப்பா, நம்மளுக்கு என்ன தேவை, எனிபடி? நம்ம பேக் எண்ட்ல என்ன எழுதணும் ஆக்சுவலா? இது காட்டுறேன். என்ன கிரியேட் பண்ணணும் ஆக்சுவலா? we have to create an HTTP சர்வர். ஓகேங்களா? இதுதான் எல்லா விஷயங்களுமே இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பேக் எண்ட்ல என்ன கான்ஃபிகர் பண்ணோம், சர்வர். சர்வர்ல நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் இது வேணும், HTTP சர்வர். இதை நம்ம எதுல எழுத போறோம், ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுத போறோம். ஓகேங்களா? ஓகே. பிஃபோர் டூயிங் திஸ் நான் கொஞ்சம் பேசிக்ஸான சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தேனப்பா நோட்ல. கரெக்டா? அதை பத்தி நம்ம பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் விஷயம், you see something called objects பா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் we are going to see something called global object and window object. நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல பாத்தீங்கன்னா கிளைண்ட் சைட்ல விண்டோல ஒன்று இருக்கு, பார்த்திருக்கீங்களா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல விண்டோஸ்னு ஒன்று இருக்கும். நீங்க எந்த வேரியபிள்ஸ் எது பண்ணாலும் பாத்தீங்கன்னா அதுல தான் ஸ்டோர் ஆகும். தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் பட் ஆனா நீங்க வந்து கேட்கலாம், அப்ப பேக் எண்ட்ல வந்து என்ன இது, பேக் எண்ட்ல விண்டோஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே. பிஃபோர் திஸ் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி 3 வேஸ்ல ரன் பண்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. ஸோ ப்ரௌசர்ல எப்படி ரன் பண்றது, ஸோ index.html போட்டுக்கிட்டீங்கன்னா, ஸோ HTML:5 ஸோ இதுலயே வந்து நீங்க எழுதிக்கலாம்ப்பா. இது வந்து எங்க ரன் ஆகும், இப்ப நீங்க எழுதுற இந்த HTML எழுதுற கோடு எங்க அவுட்புட் கிடைக்கும் நம்மளுக்கு, சூப்பர்ப்பா, ப்ரௌசர்ல. ஓகேங்களா? நம்ம கோடு எங்க போய் ரன் ஆகும், ப்ரௌசருக்குள்ள இருக்க V8 இன்ஜின்ல போய் ரன் ஆகும். இதே நீங்க index.html எழுதி நோட் வச்சு ரன் பண்ணீங்கன்னா அவுட்புட் இங்கேயே வந்துடும் உங்களுக்கு. ஓகே, நம்ம சிஸ்டத்திலே வந்துடும். ஸோ நீங்க இங்கேயும் பார்க்கலாம். நான் இங்க ஜஸ்ட் ஒரு கன்சோல் லாக் மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஷோ பண்றேன். தெரியுதுங்களா? அது ஒன்று வருது. ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். இங்க பாருங்க, நான் வந்து ஒரு இது கிரியேட் பண்றேன். console.log of windowsனு போடுறேன். see windows is not defined அப்படின்னு வருது. கிளியரா? ஸோ விண்டோஸ்னு ஒன்று பேக் எண்ட்ல கிடையாதுப்பா. அப்போ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பேர் குளோபல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே குளோபல்ல தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே ஒரு 2 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷோ பண்றதுக்காக. ஸோ கான்ஸ்ட் a is equal to இல்ல a is equal to போட்டுட்டேன்.
ஸோ ஒரு ஃபங்க்ஷனும் கிரியேட் பண்றேன். ஸோ இதில் சும்மா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இது ரெண்டு எங்க ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா குளோபலா பாத்தீங்கன்னா குளோபல் வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும்ப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த குளோபல் வேரியபிள் தான் எல்லாமே ஸ்டோர் ஆகும். கன்சோல் டாட் லாக் அப்படின்னு போட்டுட்டு இன்னைக்கு ஏ அப்படின்றது கன்சோல் லாக் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா வருதா? சேம் லைக் தட் இப்போ நான் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ இந்த அவுட்புட் வரும். இதே மாதிரி நீங்க வந்து குளோபல் டாட் ஏ அப்படின்னு போட்டாலும் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். பாருங்க ஆட்னு போடுறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? சேம் விஷயம் யூ கேன் டூ இட் வித் குளோபல் டாட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டீங்கனாலும் வரும். ஸோ குளோபல் டாட் ஏ actually I can see it. ஒரு நிமிஷம் இருங்க, நான் எப்படி கன்சோல் டாட் லாக் ஆஃப் குளோபல். ஓகே 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 ஓகேப்பா. இது என்னன்னா we have to do it like கிரியேட் பண்ணும்போது சொல்றேன். வேரியபிளே இல்லாம we just create it like global dot a ன்னு போட்டுட்டு you can create it. புரியுதுங்களா? சேம் லைக் தட் இந்த ஃபங்க்ஷனை வந்து பேர் இல்லாம அனானமஸ் ஃபங்க்ஷனா கிரியேட் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ பாருங்க global dot is equal to இங்க தெரியுதுங்களாப்பா? குளோபல் வேரியபிள் இங்க ஆட் ஆயிருக்கு பாருங்க குளோபல்ல. ஓகேங்களா? சேம் விண்டோஸ்னு ஒன்று இதே மாதிரி தான் ஆக்ட் ஆகும். இன்னொன்று ஆன்லைன் கம்பைலர்ப்பா, அதுவுமே சேம் ப்ரௌசர்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். நான் சொல்லியிருந்தேன்ல ஜாவாஸ்கிரிப்ட் ஆன்லைன் கம்பைலர்ஸ்னு போட்டிங்கன்னா யூ கெட் லாட் ஆஃப் வெப்சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது புரியுதுங்களா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல விண்டோஸ், பேக் எண்ட்ல குளோபல். இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ விண்டோஸ்ன்றது நீங்க பேர் ஏதாவது போடாம ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ கான்ஸ்ட் அப்படின்னு வைக்காம இது பண்ணீங்கனாலும் விண்டோ பேக் ஃப்ரண்ட் எண்ட்ல விண்டோஸ்ல ஸ்டோர் ஆகும், பேக் எண்ட்ல வந்து குளோபல்ல ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? செகண்ட் கான்செப்ட் போலாமா? செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா we create some functions பா. ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. we create some functions. இந்த பேக் எண்ட்ல எல்லா ஃபைல்ஸும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஃபைல்ஸும் இந்த HTML விட்டுருங்க. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாமே என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா they will call it as modules. ஒரு ஃபைலும் என்னன்னு சொல்லுவாங்க? ஒரு மாடியூல். நெக்ஸ்ட் நீங்க வந்து முக்கியமா நோட் பண்ண வேண்டியது செகண்ட் கான்செப்ட் இஸ் மாடியூல்ஸ். மாடியூல்ஸ் அந்த டேர்ம் சொல்லுவாங்க அப்படின்னா
every JavaScript file, every .js file is called modules. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஆல்ரெடி ஒரு மாடியூல் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து வில் கிரியேட் சம்திங் கால்டு, இல்லை கால்குலேட்டர்னு ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணலாம்ப்பா. cal.js அப்படின்ற ஒரு மாடியூல். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணா, ஃபங்க்ஷன் add அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன பண்ண போகுது, console.log of 5 அப்படின்றத பிரிண்ட் பண்ண போகுது. எப்படி இதை கால் பண்றதுப்பா, எப்படி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்? சூப்பர், add அப்படின்றத கால் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இதை எப்படி ஸ்டார்ட் பண்றோம், நோடு cal.js பாருங்க 5ன்றது. பட் ஆனால் ஆக்சுவலா வந்து நம்ம அடிஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், 2 நம்பரை வாங்கிக்கணும், 2 நம்பரை அடிஷன் பண்ணி கொடுக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணலாம், வில் இன்ட்ரடியூஸ் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் பெராமீட்டர்ஸ். இங்க வந்து 2 பெராமீட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா, a, b அப்படின்றது. இது ரிட்டர்ன் பண்ண போறது என்னது, a plus b அப்படின்றது. அப்ப நம்ம இங்க என்ன சென்ட் பண்ணிக்கலாம், இங்க 10,10 அப்படின்றதோ இல்ல 10,5 அப்படின்றத பாஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? நம்ம என்ன பாஸ் பண்றோமோ இதே மாதிரி வரும். ஸோ இது மாதிரி ஒரு 4-5 ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாமா. ஒரு கால்குலேட்டர்ல என்னெல்லாம் இருக்கும்பா, அடிஷன், சப்ட்ராக்ஷன், வேற என்னப்பா இருக்கும், மல்டிப்ளிகேஷன்ஸ், டிவிஷன். கரெக்ட்டுங்களா? மல்டிப்ளிகேஷன்ல மல்டிப்ளை பண்ண போறோம், டிவிஷன்ல டிவைட் பண்ண போறோம். ஸோ இது எல்லாத்தையும் கால் பண்ணலாமா, subtract, multiply, divide. 4க்கு ஆன்சர்ஸ் வருதா? இது வரைக்கும் புரியுதுங்களா? சின்ன தம்ஸ் அப் போடுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மாடியூல்ஸ்னா என்னன்னு புரியுதுங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 4 ஒரு கால்குலேட்டர் மாடியூல் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இது வந்து கால்குலேட்டர் மாடியூல் சின்னதா இருக்குப்பா. ஓகேங்களா? இது வேற ஒரு மாடியூல் இந்த மாதிரி கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 10,000 லைன்ஸ் போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஒரே ஃபைல்ல வச்சுக்கலாமா? எஸ் ஆர் நோ? சரிப்பா, 10,000 லைன்ஸ் வேணாம், ஒரு 1000 லைன்ஸ் இதே ஃபைல்ல டைப் பண்ணிக்கலாமா? நோல. சோ இந்த மாடியூல்ஸ் வந்து we are going to divide it into sub modules. என்ன பண்ண போறோம், இந்த மாடியூல்ஸ் we are going to divide it into sub modules. அப்பதான் என்ன கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகுது, மாடியூலாரிட்டி அப்படின்ற கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இப்ப நம்ம கிரியேட் பண்ணது என்னது, ஒரு கால்குலேட்டர் மாடியூல். இதுக்குள்ள என்னென்ன இருக்கு, அடிஷன் இருக்கு, சப்ட்ராக்ஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு அண்ட் டிவிஷன் இருக்கு. இப்ப இது எல்லாமே ஒன்னா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்னதா பிரிச்சோம் அப்படின்னா இது என்ன பண்ண போறோம், சின்ன சின்ன ஃபைல்ஸா பிரிக்க போறோம். நாலு ஃபைலா பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது பேர் என்னதுப்பா, இது பேரு மாடியூலாரிட்டி. ஸோ ஒன்னு இது சப் மாடியூல்ஸ் பா. ஓகேங்களா? add.js அப்படின்ற ஒரு ஃபைலு, subtract.js, next divide.js or multiply.js. கிளியரா? இதெல்லாம் சப் மாடியூல்ஸ்.
ஸோ தட் என்ன பண்ணலாம்னா ஒரு 1000 கோட் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் 100 கோடா வந்து நம்ம சின்ன சின்னதா 10 மாடியூலா பிரிச்சுக்கலாம், சப் மாடியூல்ஸா. ஸோ தட் மாடியூலாரிட்டி அச்சீவ் பண்ண முடியுது. முக்கியமான டேர்ம் மாடியூலாரிட்டி. பண்ணலாமா இந்த மாதிரி? வில் ரெடியூஸ் இட் டு சப் மாடியூல்ஸ். இதுல நிறைய பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குப்பா, அதனாலதான் நான் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து எந்த டவுட்ஸ்னாலும் எனக்கு ஸ்டாப் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு திரும்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ சின்ன சின்ன மாடியூல்ஸா பிரிக்க போறோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி. அண்ட் இன்னும் ஒரு ஃபைல் சும்மா cc.jsன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு பேர் வச்சுட்டு நம்ம இங்கே ஒரு மாடியூல் வந்து பிரிச்சுக்கிறோம். ஆர் மல்டிப்ளை. ஐம் சாரி, சிசி வச்சுட்டோம்னா. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்க. இப்போ நான் cal.js எக்ஸிக்யூட் பண்றேன். நோட் cal.js என்ன பிரச்சனைப்பா வருது? add is not defined வருது. ஆனா நம்ம டிஃபைன் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஆனா என்னன்னு புரிஞ்சுக்கீங்களா? இந்த ஃபைல்ல இல்ல add, அது வேற ஒரு ஃபைல்ல இருக்கு. புரியுதுங்களா? சப்ட்ராக்ட் அப்படின்ற இந்த ஃபைல்ல வச்சிருக்கிறது நம்மளுக்கு எங்க தேவைப்படுது? கேலோட மெயின் மாடியூல்ல. மல்டிப்ளைன்ற வச்சிருக்க அந்த ஃபங்க்ஷனு, அந்த மாடியூல் நம்மளுக்கு எங்க தேவைப்படுது? cal.jsல. அப்ப நீங்க சின்ன சின்ன மாடியூல்ஸா ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருதுப்பா? வாட் இஸ் a problem we are getting? வேற ஒரு ஃபைல்ல இருக்கு, இந்த ஃபைல்ல வேணும். அப்ப இதை சால்வ் பண்ணனும்னா we have to introduce சூப்பர் என்னது imports and exports. ஓகேங்களா? பேக் எண்ட்லயும் இருக்குப்பா சேம் imports and exports. என்ன டூ டைப்ஸ் ஆஃப் imports and exports இருக்கு? நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லயே பார்த்திருக்கோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஒன்னு டிஃபால்ட், அப்புறம் நேம்டு. சூப்பர்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் இம்போர்ட் இஸ் டிஃபால்ட் imports and exports. Next one is named. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகேங்களா? ஆனா இதுல வந்து ஒரு பிரச்சனை. நம்ம ஆல்ரெடி சின்டாக்ஸ் எப்படி பார்த்திருப்போம்? டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்ற பார்த்திருப்போம். கரெக்டுங்களா? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்றது. பட் ஆனா இது வந்து என்ன டைப் ஆஃப் சின்டாக்ஸ் அப்படின்னா ES6 ஓட சின்டாக்ஸ்பா. ஆக்சுவலா நீங்க கேட்பீங்க, இதோட சின்ன பேக் ஸ்டோரி மாதிரி நினைச்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேன்? இப்ப நம்ம வந்து நோடு இருக்கிறதுனாலதான் என்ன பண்ண முடியுது? நம்ம கோட லோக்கலா ரன் பண்ண முடியுது. கரெக்டா? ஆனா இந்த நோடோட கம்யூனிட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டுங்களா? நம்ம பேக் எண்ட்லயும் இந்த கோட ரன் பண்ணணும். V8 இன்ஜின் ப்ரௌசர் இல்லாம நம்ம வந்து லோக்கலா நம்ம ரன் பண்ணணும், அவுட்புட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ரன் டைம் என்விரான்மென்ட் கண்டுபிடிச்சாங்க. அவங்க கண்டுபிடிக்கும் போது இந்த ஜாவாஸ்கிரிப்டோட வெர்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் ES6 வச்சுக்கோங்களேன். நான் வெர்ஷன் மென்ஷன் பண்ணல, பட் பிஃபோர் ES6. அப்ப அவங்க சப்போர்ட் பண்றது எல்லாமே பிஃபோர் ES6 ஓட வெர்ஷனோட சின்டாக்ஸ். இந்த ஆஃப்டர் இந்த ES6ல என்ன பண்ணாங்க? they introduced lot of changes. என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க? புதுசா imports and exports changes, imports and exports, new way of handling promises, அதான் async await syntax. வேற என்ன கொண்டு வந்தாங்க? and arrow functions. இந்த மாதிரி நிறைய விஷயத்த கொண்டு வந்தாங்கப்பா. ஓகேங்களா? பட் அப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப இதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாத பேக் எண்ட்லனா? வேலை செய்யும்.
பட் நான் லேட்டர் கிளாஸஸ் சொல்றேன். ஓகேங்களா? இந்த நோட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி இதே விஷயத்த முன்னாடி வேற வகையில பண்ணிக்கிட்டு இருந்தாங்கப்பா. சின்டாக்ஸ் மட்டும் டிஃபரன்ஸ். புரியுதுங்களா? ப்ராமிசஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க? தென் அண்ட் கேட்ச். புரியுதுங்களா? ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் நார்மல் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். அப்ப இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப என்னால யூஸ் பண்ணவே முடியாதா நியூவர் சின்டாக்ஸ் எல்லாம் என்னோட பேக்எண்ட்ல அப்படின்னா பண்ண முடியும். ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குப்பா. என்ன சொன்னாங்க இந்த டெவலப்பர்ஸ், இந்த நோட் டெவலப்பர்ஸ் என்ன சொன்னாங்க? நீங்க புது சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, there is something called common JS. என்னது common JS அப்படின்றது சொன்னாங்க. அப்படின்ற ஒண்ணு வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. அதான்ப்பா, ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம எப்படி ஃபைல்ஸ் வச்சிருக்கோம், ஃபைல் பேர் எப்படி வச்சிருக்கோம், டாட் ஜேஸ்னு வச்சிருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்க, டாட் எம்ஜேஸ்னு வைங்க. என்னது டாட் எம்ஜேஸ்னு வைங்க. அப்படி வச்சீங்கன்னா இந்த நோட் இருக்குங்கல்ல, நம்ம நோடுக்கு புரியும் நீங்க யூஸ் பண்றது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது. புரியுதா? பட் இது என்னன்னா, இன்னும் இது வந்து நாட் ஸ்டேபிள். நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க எம்ஜேஎஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஸ்டேபிளா இல்லை. ஸோ என்ன பண்ணாங்க, இந்த பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் ஆர் முன்னாடி இருந்த இது சுச்சுவேஷன்ல நம்ம இந்த ஸ்டாண்ட் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் ஓல்டர் சின்டாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து நார்மலா நோட்லயே வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? when use TypeScript, when use TypeScript டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணும், நியூவர் ES6 வெர்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒன்னு நீங்க என்ன பண்ணணும், you have to use TypeScript. TypeScript யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, நியூவர் சின்டாக்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் டாட் எம்ஜேஎஸ்ன்னு வச்சுக்கணும். ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு when you want to use all the ES6 syntax. புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம வந்து என்ன ஸ்டாண்டர்டுக்கு போறோம், நம்மளும் பின்னாடி ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் அதான் பிஃபோர் ES6 ஓட வெர்ஷன் ஆஃப் சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அதுல இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பார்க்க போறோம். பட் ஆனா கான்செப்ட்லாம் சேம் தான்ப்பா. இப்போ ஒரே ஒரு ஃபைல் இருக்கு, நம்ம நேம்டு போகணுமா டிஃபால்ட் போகணுமா, நேம்டு இம்போர்ட்ஸ்க்கு போகணுமா டிஃபால்ட் இம்போர்ட்ஸ்க்கு போகணுமா? we have to go with default. சூப்பர்ப்பா. ஓகேங்களா? இந்த டிஃபால்ட்டா இம்போர்ட்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேம் மாடியூல்ஸ் எப்படின்னு பாத்துக்கோங்க. ஓல்டர் சின்டாக்ஸ் பா இது. ஓகேங்களா? மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு இந்த நேம். ஒரே நிமிஷம்ப்பா. சாரிப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டு. ஸோ டிஃபால்ட்ல ஒன்றும் இல்லை, இந்த சேம் சின்டாக்ஸ் தான். மாடியூல்ஸ் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் யூ கோயிங் டு புட் திஸ் அ நேம். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணமோ அதே மாதிரி இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே ஓகேங்களா? இட்ஸ் கால் கான்ஸ்ட். பேர் ஏதாவது வச்சுக்கோங்க. பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னது, சேம் நேம் வச்சுக்கிறது. அதுனே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணும், ரிக்வயர்ஸ் அந்த பாத். ஓகேங்களா?
ஓகே பாருங்க, ஆட் வந்து வந்துருச்சு. இப்போ சப்ட்ராக்ட். இப்போ சப்ட்ராக்டுக்கு போலாமா? சேம் அதே தான். எப்படி? மாடியூல்ஸ் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டு சப்ட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ நான் திரும்பி சொல்றது தான் டிஃபால்ட். டிஃபால்ட்டுக்கு போகும்போது நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். there is no rules. You can keep any name. எப்படி கூப்பிட்டுக்கலாம். Okay, not modules, I'm sorry. Module. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளை. அதாவது மெயின்ல இருந்து நான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னது, சேம் நேம் வச்சுக்கிறதுப்பா. அங்கே என்ன நேம்ல எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ அதே நேம்ல இங்கே வைக்கிறது தான் டிஃபால்ட்ல வந்து இது. ஆல்ரெடி ரியாக்ட்லயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. பாருங்க, ரன் பண்ணலாம். தெரியுதுங்களா? இட்ஸ் ஒர்க்கிங். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னது, சேம் நேம் வைக்கணும். இங்க என்ன நேம்ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ அதே நேம் வச்சுக்கிறது பெஸ்ட். நான் திரும்பி ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? பட் ஒன்னுத்துக்கு மேல 2 ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்கு. இப்போ நம்ம எதுக்கு போகணும்? நேம்டுக்கா ஆர் டிஃபால்ட்டுக்கா? இந்த ஃபைல்ல 2 இருக்கு. சூப்பர், we have to go with named. கரெக்ட்டுங்களா? so comma we have to put a bracket. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா? அங்க வந்து இங்க நம்ம இப்படி யூஸ் பண்ணிருக்குமா? அப்ப எப்படி பண்ணணும்? இம்போர்ட் பண்ணணும். கர்லிஸ். என்னப்பா மறந்துட்டீங்களா? நேம்டுக்கு சேம். ஓகேங்களா? பட் நேம் சேமா இருக்கணும். நேம்ல அதான் ரூல். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டன்னா மல்டிப்ளை. ஓகே, சாரி சேஞ்ச் இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. எங்கப்பா டிவிஷன் எடுத்துட்டு வரலையா? ஓகே, சப்ட்ராக்டும் டிவிஷனா? ஓகே, const divide is equal to required ஓகேங்களா? புரியுதுங்களா? நேம்ட் அண்ட் டிஃபால்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட்ஸ் வேணா போட்டுறேன். சரி, இப்படி வந்து இம்போர்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இது எக்ஸ்போர்ட் பண்றது அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்றது. அண்ட் சேம் இது பாத்தீங்கன்னா இங்கேயும் சப்ட்ராக்ட்ல போய் பாத்தீங்கன்னா 2 மாடியூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா going to go with the curlies. named. இது ஓகேங்களா? போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இந்த கர்லிஸ் முக்கியம்பா. ஓகேங்களா?
ஸோ இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்துட்டு நோட்.js யூஸ் பண்ணுறப்ப நார்மலாகவே இனிமேல் இப்படி தான் ஆமாம்மா, நார்மலாக நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அது யூஸ் பண்ண மாட்டோம். ஆமாம், அது யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறது பிஃபோர் இயர் சின்டாக்ஸ். அது அப்படி தான் நம்ம முன்னாடி வந்து சின்டாக்ஸ், இந்த சின்டாக்ஸில் தான் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணாங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணணும், நம்ம ரியாக்டில் பண்ணியிருந்தோம்ல எக்ஸ்போர்ட் டிஃபால்ட், அது பண்ணணும்னா நீங்கள் ஒன்று எம்ஜேஎஸ்ன்னு வச்சுருக்கணும், இல்லைனா டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, டைப் ஸ்கிரிப்ட் அது வந்து நம்ம தனியாக பார்க்கணுமா? இல்லை அதெல்லாம் பார்க்க போகிறது. நான் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். டைப் ஸ்கிரிப்ட் வந்து டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அது வந்து ஒரு சப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கிட்ட போகல, பட் அது ஒரு தனி கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, we are going to see everything in JavaScript தான். ஓகேங்களா? ஓகே. இதுலயும் இம்போர்ட் பண்ணும்போது கம்மா கோட் யூஸ் பண்ணிக்கலாம்ல, தனித்தனியா சப் டிவிஷன் தனித்தனியா பண்ண மாதிரி இல்லாம எந்த கோட்ல பண்ண முடியுமா? இங்க கேக்குறீங்களா? இம்போர்ட் பண்ணும்போது இம்போர்ட் பண்ணும்போது பண்ணிக்கலாம். நீங்க தனித்தனியா பண்ணணும். கம்மா போட்டு பண்ணிக்கலாம். கம்மா போட்டு ஒரே ஃபைல்ல இருந்தா வருது. நீங்க இப்படி போட்டு இப்படி அதான் ஓன் வெர்ஷன்ல சப்போர்ட் பண்ணுவோம்ன்றத கேக்குது. நான் ஷோ பண்ணிருக்கேன். ஓகே, ஓகேங்களா? நான் அசிங்கா வெயிட்ல சொல்றேன் பாக்கீங்களா, அது போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுல நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. சோ இங்க வந்து அந்த இம்போர்ட் ஸ்டேட்மென்ட் இருக்கா, அதெல்லாம் இந்த வேரியபிள்லயே நம்ம எது சொல்றீங்க? நம்ம நார்மலா அந்த பிஃபோர் A6ல வந்துட்டு இம்போர்ட் தனியா மேல லைன் சொல்றோம்ல, அது இல்லாம இங்க வந்து ரெக்வயர்ட் யூஸ் பண்றோம். ஆமா, அங்க இம்போர்ட் யூஸ் பண்ணோம், இங்க ரெக்வயர்ட் யூஸ் பண்றோம். சோ வந்து இது வந்து வேரியபிளா தான் நம்ம கால் பண்றோம். கான்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஆமாமா, நியூவர் சின்டாக்ஸ்ல நீங்க இம்போர்ட் யூஸ் பண்ணுவீங்க, ஓல்டர் சின்டாக்ஸ்ல ரெக்வயர்ட் யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். ஓகே, கான்ஸ்ட் யூஸ் பண்றது ஸ்டோர் பண்ணி அதை நம்ம இங்க யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். புரியல. அங்க எக்ஸ்போர்ட் பண்றது இங்க இம்போர்ட் பண்றோம், அதை ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். இதான் சின்டாக்ஸ். நீங்க லெட் வேற எதுனாலும் போட்டு வந்து இப்போ ஆட்ங்கிறது அந்த நம்ம அங்க யூஸ் பண்ணிருக்க அந்த வேரியபிளா, இல்ல இங்க நம்ம கான்ஸ்டன்ட் ஆட்னு சொல்லிட்டு நியூவா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம்? ஒண்ணும் இல்ல, இங்க ஆட்க்கு பதிலா வேற நேம் கூட கொடுக்கலாம். என்ன வேணா கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டா போகும்போது வேற நேம்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்க நேம்டா போகும்போது சேம் நேம் கொடுக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அந்த பாத்தையும் கால் பண்ணணும் தானே? ஆமா, கால் பண்ணியிருக்கோம் பாருங்க. இல்ல சப்ஜெக்ட் மட்டும் கால் பண்ணிருக்கீங்க. டிவிஷன் கால் நான் என்ன சொன்னாலும் ஒரே இதுல நீங்க கேட்டீங்களா, ஒரே இதுலயும் கூப்பிட்டுக்கலாம். அப்போ ஒரு பாத்து கால் பண்ண போதுமா? ஆமா, இங்கே தானே இருக்கு ரெண்டு ஃபைலுமே. ஓகே, நான் முன்னாடி தனித்தனியா வச்சிருந்தேன், இப்போ கேட்டதுனால நம்ம ஒண்ணா கேட்கும். ஆக்சுவலா ஏன் இங்க வேரியபிள்லாம் யூஸ் பண்றோம்? ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்களா, இங்க எக்ஸ்போர்ட் பண்றது இங்க வந்து இம்போர்ட் ஆகி இந்த இடத்துல இப்படி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதை நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. புரியுதுங்களா? இப்படி இதுதான் ஆக்சுவலி பேக்ரவுண்ட்ல நடக்கும். இதுல வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெப்போ இருக்கும், நீங்க போயிட்டு அந்த Node.js ரெப்போ போய் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் இந்த மாடியூல்ஸோட நிறைய டைப்ஸ் இருக்குப்பா. இப்போ நம்ம யூஸ் பண்றோம்ல இந்த மாடியூல்ஸ், இதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் மாடியூல்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கஸ்டம் மாடியூல்,
இன்னொன்று வந்து கோர் மாடியூல், ஓகேங்களா. இன்னொன்று வந்து தேர்ட் பார்ட்டி மாடியூல். கிளியரா? இப்போ நம்ம கிரியேட் பண்ணது என்ன டைப் ஆஃப் மாடியூல்ப்பா? கோர் மாடியூலா, தேர்ட் பார்ட்டி மாடியூலா, கஸ்டம் மாடியூலா? கிரியேட் பண்ண calculator டாட் ஜேஎஸ்ன்ற மாடியூல். நான் சொல்லியிருக்கேன் எல்லா ஃபைல்ஸுமே மாடியூல்ஸ்னு. அப்போ இது என்னது, என்ன டைப் ஆஃப் மாடியூல்ஸ் வரும்னு நினைக்கிறேன்? கெஸ் பண்ணுங்க, தப்பா இருந்தா பிரச்சனை. சூப்பர். நம்ம கிரியேட் பண்ற பேர் என்ன, நம்ம கிரியேட் பண்ற மாடியூல்ஸ்லாம் என்னது? கஸ்டம் மாடியூல்ஸ். ஓகேங்களா. இந்த கோர் மாடியூல்ஸ்ன்றது ஒண்ணு இல்ல, இந்த நோட் டெவலப்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே நம்ம நோட் இன்ஸ்டால் பண்ணும் போதே நம்மளுக்கு சில மாடியூல்ஸ் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணாமையே யூஸ் பண்ணிக்கலாம். என்னதுப்பா? இன்ஸ்டால் பண்ணாமையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கோர் மாடியூல்ஸ். அண்ட் தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க வந்து கால்குலேட்டர்ன்ற ஒரு மாடியூலை கிரியேட் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? இத நீங்க வந்து வெளியில கொடுத்தீங்க அப்படின்னா, லைக் பேக்கேஜ் மேனேஜர்ஸ் இருக்காங்கல்ல, என்பிஎம், யான், இதெல்லாம் யாரு? பேக்கேஜ் மேனேஜர்ஸ். அங்க போய் இந்த மாடியூலை வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ஆயிடும்? கோர் மாடியூல் வந்து கஸ்டம் மாடியூல் வந்து வில் பி கன்வெர்டட் ஆஸ் தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ். ஸோ மீதி டெவலப்பர்ஸ் என்ன பண்ணலாம்? இன்ஸ்டால் பண்ணி கோடை எழுதாம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணலாமா? We'll try to convert this normal modules into custom modules. Sorry, custom modules we'll try to convert it into third party modules. Before that, I'll just give you a short glance of npm. What is npm pa? Faster rapid fire round மாதிரி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இட்ஸ் அன் பேக்கேஜ் மேனேஜர், கரெக்டுங்களா? இல்லை இப்படி வரலாம். We'll use something called package manager. இதுல நம்மளுக்கு என்னென்ன பேக்கேஜ் மேனேஜர்ஸ் இருக்கு? We have npm, yarn, pnpm, இதெல்லாம் பேக்கேஜ் மேனேஜர்ஸ், கரெக்டுங்களா? இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜ் மேனேஜர் வந்து npm பா. இதுல வந்து 3 ஸ்டெப் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னது? ஒரு பேக்கேஜ் மேனேஜரை இனிஷியலைஸ் பண்ணணும். எப்படி இனிஷியலைஸ் பண்றது? what is the command to initialize and package manager? init. சூப்பர். npm init போட்டீங்கன்னா பேக்கேஜ் மேனேஜர் இனிஷியலைஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றதுப்பா? நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், பேக்கேஜ் மேனேஜர் ரெடி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். npm I the package name, கரெக்ட்டுங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் இது பண்ணோனே நம்மளுக்கு என்ன ஃபைல் கிரியேட் ஆகும்பா? இனிஷியலைஸ் பண்ணோனே என்ன ஃபைல் கிரியேட் ஆகும்? you'll get a package.json. சூப்பர். package.json. இது என்ன பண்ணும்? எல்லா ஃபைல்ஸோட இதுவுமே இது பண்ணிக்கும். நீங்க இன்ஸ்டால் பண்ணோனே ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். என்ன ஃபைல் கிரியேட் ஆகும்? ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோனே node modules சூப்பர். you'll get a something called node modules. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைலும் கிரியேட் ஆகும். சூப்பர். பேக்கேஜ் log.jsonம் கிரியேட் ஆகும், கரெக்ட்டுங்களா? package log.json.
நெக்ஸ்ட் இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன்ல முக்கியமா 2 டைப் ஆஃப் டிபெண்டன்சிஸ் இருக்கும். என்னென்ன 2 டைப் ஆஃப் டிபெண்டன்சிஸ்? ஒன்னு நார்மல் டிபெண்டன்சிஸ், இன்னொன்னு டெவ் டிபெண்டன்சிஸ். இப்போ நான் ஒரு பேக்கேஜ் வந்து நான் டெவ் டிபெண்டன்சிஸ்ல இன்ஸ்டால் பண்ணா நான் என்ன பண்ணணும்? என்ன கமாண்ட் கொடுக்கணும்? நீங்க டிஃபால்ட்டா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய எல்லா பேக்கேஜும் நார்மல் டிபெண்டன்சிக்கு போகும். if you want to go to dev dependencies you have to give super -d npm i -d capsல போடணும் பேக்கேஜ் நேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைனலா ஓகே இது வரைக்கும் போதும். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணதை ஒரு பேக்கேஜ் மேனேஜர் இனிஷியலைஸ் பண்ணிடுவோமா? npm init just will keep all this default. பாருங்க பேக்கேஜ் ஆஃப் ஜேசன் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க கிரியேட் பண்ண போற பேக்கேஜ் நேம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ எப்படி இப்போ வந்து இது வந்து நார்மல் மாடியூலா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இது தனித்தனியா இருக்கு இல்ல, அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரே மாடியூலா வச்சுக்கலாமா? ஸோ we are going to export itல. ஸோ நம்ம வந்து தனித்தனியா இருக்கிறத விட்டுட்டு இதை எடுத்துட்டு we'll keep it in same file. ஓகே, அண்ட் இது நம்ம இங்க கால் பண்ண போறது இல்ல. இன்ஸ்டன்ட் we are going to return it பா. கிளியருங்களா? அண்ட் நீங்க முக்கியமா ஒரு விஷயம் பண்ணணும், என்னன்னா இந்த என்ட்ரி பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும்பா. இந்த மெயின் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஃபைல். இது நீங்க ரிட்டர்ன் பண்ணிடுங்க. or you have to keep it cal.js. ஓகேங்களா? இதுதானே நம்மளோட ஃபைலோட இது, நம்ம பேக்கேஜோட இது தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் ஆர் மாடியூல்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சாரி, கஸ்டம் மாடியூலோட பேக்கேஜோட என்ட்ரி ஃபைல். இதெல்லாம் நீங்க அப்படியே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இங்க மெயின்ல வந்து நம்ம அந்த ஃபைல் நேம் வந்து கொடுக்கணும். ஆமாம்மா, cal.js. ஓகே, அது எந்த ஃபைல் நமக்கு ரன் ஆகணுமோ அந்த ஃபைல். ஆமாம், அது கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க, அது பெஸ்ட்டு. இல்லை ரிமூவ் பண்ணுறா ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம பெரிய ப்ராஜெக்டா பண்ண போறோம்னா அவங்க நமக்கு நிறைய ஃபைல் இருக்கும். ஆமாம், நிறைய ஃபைல்ஸ். அப்போ வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபைலோட நம்ம பார்த்துக்கலாம். ஆமாம். இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இன்னொருத்தவங்க கோட்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. ஒரு பேக்கேஜை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அதுல இருந்து அந்த மாடியூல்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் லைக் இம்போர்ட் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? இங்க எக்ஸ்போர்ட் பண்ணாதான் நாங்க இம்போர்ட் பண்ணணும். நான் என்ன சொன்னேன், கொடுத்தாதான் வாங்க முடியும்ப்பா. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஃபைல்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் எக்ஸ்போர்ட் பண்ணணும்? நேம்டு. சூப்பர். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம், ஓல்டர் வெர்ஷன்ல மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன ஆட் கமா சப்ட்ராக்ட் கமா மல்டிப்ளை கமா டிவைட். ஓகேங்களா? இதுதான் வந்து இது.
இப்போ இதை பப்ளிஷ் பண்ணிடலாமா? இது வரைக்கும் இது பேர் என்னது? இது என்ன டைப் ஆஃப் மாடியூல்? மொத்தம் 3 டைப்ல இது என்ன டைப் ஆஃப் மாடியூல் இது வரைக்கும்? இது தேர்ட் பார்ட்டியா, கோர் மாடியூலா, கஸ்டம் மாடியூலா? இப்போ வரைக்கும் இந்த ஸ்டேட்டஸ்ல கேட்குறேன். இது வந்து கஸ்டம் மாடியூல். ஓகேங்களா? இப்போ நம்ம இது என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம்? என்பிஎம்ல பப்ளிஷ் பண்ணி தேர்ட் பார்ட்டி மாடியூலா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்த மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. எக்ஸ்போர்ட் பண்ணாம நீங்க பேக்கேஜ் பப்ளிஷ் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் பேக்கேஜ் ஆஃப் ஜேசன்ல மெயினோட ஸ்கிரிப்டை வந்து எடுத்துருங்க. ஓகேங்களா? பெஸ்ட் எடுத்துருங்க. ஸோ npm add user அப்படின்னு இருக்கும். பண்ணீங்கன்னா என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம்ப்பா. ரேம் சரிங்கப்பா, நான் லாகின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க போயிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணிக்கிட்டேன்ப்பா என் அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு. ஓகேங்களா? ஸோ இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே வந்து என்ட்ரு ஸோ ஒன்றுங்கிற லாகின் பண்ணிக்கோங்கப்பா. ஒரு வாட்டி இதை கேன்சல் பண்ணிடுங்க. திரும்பி அதே கமாண்ட் போடுங்க. என்டர். ப்ரௌசருக்கு ரீடைரக்ட்
ஸோ இதாட்டி இதை கேன்சல் பண்ணிட்டு ப்ரௌசருக்கு திரும்பி ரீடைரக்ட் ஆகும். ஓகேங்களா? அதுலேருந்து மெயிலேருந்து அந்த கோட் எடுத்து போட்டுட்டு ஜஸ்ட் லாகின் பண்ண உடனே இங்கே வந்து பாருங்க அத்தரைஸ்ன்னு காட்டும். தெரியுதுங்களா? லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. நெக்ஸ்ட் npm publish அப்படின்றத கொடுக்கணும். அவ்வளோதான் கமாண்டே. ஓகேங்களா? என்ன கமாண்ட்? npm கிளியரா? இப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சுங்களா? இப்போ போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கேள்வி சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அங்க சைன் ஒன்றும் npm add user அப்படின்றது கொடுத்தீங்கன்னா ஒரு ரீடைரக்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா? அந்த ப்ரௌசருக்கு போயிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிப்பீங்களே, கூகுள் சைன்இன் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிடச்சிரும். அதை லாகின் பண்ணி உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், லாக்ட் இன் அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன கமெண்ட் போட போகிறீங்க? npm publish. பப்ளிஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டோட்டல் கோடு பப்ளிஷ் ஆகி உங்கள் பேர் வந்துருச்சு. பார்த்தீங்களா? பேக்கேஜ் நேம் என்ன வந்திருக்கு? பேக் அண்ட் இங்கே வச்சிருக்கீங்க பாருங்க, பேரு வெர்ஷன் வந்துருச்சுங்களா? இதை நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இங்கே போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்க. சரி பாருங்க, எக்ஸாக்ட் மேட்ச் வருதா? நம்ம பேர் போட்டு 1 minute அக்கௌண்ட் வந்திருக்கு பாருங்க. ஓகேங்களா? இது நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நானும் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சாட்லையும் போடுறேன். ஓகேங்களா? எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்ப்போமா? ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுவோமா? சேம் அதே தான் npm இதை பேக்கேஜ் நேம் இன்ஸ்டால் பண்ண போறீங்க. இன்ஸ்டால் ஆயிடுச்சா நார்மல் டிபெண்டன்சிஸ்ல? ஸோ என்ன பண்ணலாம், நம்ம மெயின் ஃபைல்ல வந்து யூஸ் பண்ணி பார்ப்போமா இதை? ஸோ என்ன பண்ணோம்? இம்போர்ட் சாரி ஸோ கான்ஸ்ட் அங்க பண்ணதெல்லாம் என்ன டைப் ஆஃப் இம்போர்ட்? நேம்டா டிஃபால்ட்டா? நேம்டு. அப்ப கான்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி பார்ப்போமா? கான்ஸ்ட் required from backend batch file. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா console.log of add 5, 5 அப்படின்னு போட்டு நம்ம வந்து node index.js சார் பாருங்க ஒரு நிமிஷம். பேக்அண்ட் பேட்ச் 5 கொடுத்துக்கலாம். ஷோருங்க. சூப்பா பேக்அண்ட் 5 என்ன ஆயிடுச்சு? சப்பா என்ட்ரி பாயிண்ட் வச்சுக்கலாம்ப்பா. ஐ திங்க் ஸோ வில் கீப் இட் என்ட்ரி பாயிண்ட். என்ட்ரி பாயிண்ட்ல மெயின் வந்து மெயின் வில் கீப் இட் ஆஸ் cal.js அப்படின்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு அகைன் வில் பப்ளிஷ். ஓகேங்களா? அகைன் வில் பப்ளிஷ். ஓகே ஆக்சுவலா நிமிஷம்ப்பா. connect login rebuild rebuild கொடுங்க.
ஸ்டார்ட், பப்ளிஷ், அன்பப்ளிஷ், ஓகே, வியூ டெஸ்ட். ஓகேப்பா, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். பட் ஐ வில் ஷோ யூ அன் அதர் பேக்கேஜ். I've already published some other packages. பாருங்க, இப்போ சும்மா வச்சிருக்கேன். ஸோ இதுலேயும் பாருங்க கோடில் ஐ ஷோ யூ we have some calc.js ன்னு சொல்லிட்டு see சேம் திங்கா, சேம் பேக்கேஜ் தான்ப்பா. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேக்கேஜ்.json இந்த மெயினில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த இது மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், இந்த பேக்கேஜை. ஓகேங்களா? ஸோ வச்சுட்டு இதை நான் இப்போ இது பண்ணிக்கிறேன். மறந்துடாதீங்க, அந்த மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. என்ட்ரி பாயிண்ட்டை சொல்லிடணும் இதுன்னு. இப்போ நோட் டாட் index.js தெரியுதுங்களா? getting 10. ஓகேங்களா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டம் மாடியூல்ஸை தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும். இப்படி தான் பேக்கேஜஸும் அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒரே ஒரு சின்ன ரீகாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? என் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்எண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். பேக்எண்ட்ல நம்ம என்னென்ன கிரியேட் பண்ண போறோம், we are going to see லைக் இன்னும் நம்ம வந்து நோட்ல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக we are going to see lot of things. இன்னும் நெக்ஸ்ட் செஷன்ல கொஞ்சம் இன்னும் அதிகமாக பார்க்கலாம். ப்ளஸ் முக்கியமாக நம்ம HTTP சர்வரை நான் நோட்ல கிரியேட் பண்ணுவோம்ப்பா. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வில் ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா? அப்போதான் உங்களுக்கு ஃபுல்லஸ்ட் பெனிஃபிட்ஸ் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு நோட்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? லைக் நோடுன்னு நான் சொல்றேன்னா நோடோட கோர் மாடியூல்ஸ் வச்சு கிரியேட் பண்ண போறோம் HTTP சர்வர். நம்ம ஹார்ட் கோட் பண்ண போறதுல ஜாவா ஸ்கிரிப்ட்ல இன்னும் நம்ம என்னென்ன மாடியூல்ஸ் இப்போதைக்கு பார்த்துருக்கோம், கஸ்டம் மாடியூல்ஸ் பார்த்துருக்கோம், தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் கோர் மாடியூல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோர் மாடியூல்ஸ்ல தான் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நோட் கம்யூனிட்டி கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லி கம்யூனிட்டிஸ். ஸோ என்ன பண்ண போறாங்க, அவங்களே கொடுத்துருவாங்க எப்படி கிரியேட் பண்றதுக்கு கம்ப்ளீட்டா. நான் அந்த ரெப்போசிட்டரி எல்லாமே காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். பட் அதை வச்சு கிரியேட் பண்ணோம், அவங்க கொடுக்குற அந்த கோர் மாடியூல் வச்சு கிரியேட் பண்ணா நம்மளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் அவங்க கொடுக்குற கோர் மாடியூல் இல்லாம எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு விஷயத்த நம்ம தேடி போறோம்ப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம எக்ஸ்பிரஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? கிளியரா? ஹலோ, சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு நோட் யூஸ் பண்ணும்போது நோட் index.jsன்னு சொல்லிட்டு ரன் பண்றோம். அடுத்தது வெயிட் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு ரன் கமெண்ட் பண்ணுறோம். சேம் பட் இந்த மாதிரி npm ரன்ஸ் அது மாதிரி ரன் பண்ணுவோம்ல. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ என்ன மாதிரி கமெண்ட் போட்டுருவாங்க? ஓகே, இங்கே பேக்எண்ட்ல நீங்களும் செட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன், இங்கே பேக்எண்ட்லேயே நீங்கள் போயிட்டு பேக்கேஜ்.jsonல ஸ்கிரிப்ட்ஸில் அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து கமாண்ட் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்களே. இப்போ நான் இங்கே வச்சுக்கிறேன் பாருங்கள், ஸ்டார்ட்னு சொல்லிட்டு நோடு index.js அப்படின்னு வச்சிங்கன்னா என்ன ஆகும், ஒருத்தர் நீங்கள் npm run start அப்படின்ற போட்டுக்கலாம். ஓகேங்களா? சேம் அவுட் புட் வரும். கமெண்ட்ஸ் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் npm run start கொடுத்தீங்களா? ஆமாம், இங்கே கொடுத்தோம்னா நம்ம இப்போ ஓகே, ஸ்டார்ட்ங்கிறது npm ஓட இருக்கிறதுனால நம்ம ஆமாம் பேர் என்னென்ன கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ ஆனால் இங்கே வந்து கொடுக்குற அந்த ஃபைல் நேம் வந்து index.js. ஆமாம், நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். cat.js ஒரு கமாண்டு மாதிரி வைக்கிறனா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு டேரெக்டாக பண்ணணும்னா நோடு அந்த ஃபைல் நேம் அதுதான் ரன் கமாண்ட். ஒரு மேஜர் டவுட் என்னன்னா நோடுக்கு npmக்கு என்ன டிஃபரன்ஸ்? அது npmல வந்து ஒரு நோடுங்கிறது நம்ம npmங்கிறது பேக்கேஜ் மேனேஜர், நோடு நம்ம சிங்கிளா மென்ஷன் பண்றப்போ ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, நான் சொன்னேன்ல பேக்கேஜ் மேனேஜர் நீங்கள் விட்டுருங்க. ஓகேங்களா? இந்த நோடு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை லோக்கலாக நம்ம மிஷினில் ரன் பண்ண வைக்குது. நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா ஃபைன் இன்புட் கொடுத்தீங்க பைத்தானில் அப்படின்னா அவுட்புட் கூட டிஸ்பிளே பண்ணுதில்ல.
ம். நீங்க printf அப்படின்னு போட்டாலோ இல்லை சொல்றேன் அந்த மாதிரி நீங்க ஏதாவது போட்டு நீங்க ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே பண்ண முடியுது ஜாவாலேயோ இல்லை C++லயோ பைத்தான்லயோ கோட் எழுதுனீங்கன்னா. அதே மாதிரி இப்போ நீங்க console.log அப்படின்றத எழுதுனீங்க ஒரு கோடு ஒரு லைன் எழுதிருக்கீங்க அப்படின்னா இது அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை ப்ரௌசர்ல தான் நம்மளால அவுட்புட் எடுக்க முடியும்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா ப்ரௌசர்ல தான் அந்த V8 இன்ஜின் இருக்கு, அங்கதான் உங்களால கம்பைல் பண்ணி அந்த அவுட்புட்டை பார்க்க முடியும். இதே நீங்க லோக்கலா பார்க்கணும் என் மிஷின்ல நான் எப்படி ஜாவா கோட அவுட்புட் எடுப்பேன் பைத்தான் கோட் எப்படி அவுட்புட் எடுக்கணும் அதே மாதிரி எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் கோடையும் அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா அந்த நீங்க ஜாவாக்கு என்னெல்லாம் எடுப்பீங்கன்னா பார்த்தீங்கன்னா எஸ்டிகே இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்களா அந்த மாதிரி நோடை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இந்த கோடை ரன் பண்ணி அவுட்புட் இங்கேயே பார்த்துக்கலாம். ப்ரௌசர் இல்லாம ப்ரௌசரோட V8 இன்ஜின் இல்லாம நீங்க இங்கே ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுதான் நான் வந்து சொல்றேன். லோக்கலா நம்ம ரன் பண்றதுக்காக அந்த நோடு யூஸ் பண்றோம். ப்ரௌசர்ல ரன் பண்றதுக்கு npm தேவையில்லை. ப்ரௌசர்ல ரன் பண்றதுக்கு நான் தான் சொன்னேன். இங்க நீங்க HTML எழுதுனீங்கன்னா HTML இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் டேக் போட்டு எழுதுனீங்கன்னா அந்த கோட் எங்க ரன் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌசர்ல ரன் ஆகும். இந்த npm அப்படின்ற கான்செப்ட் வந்து பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணி மேனேஜ் பண்றதுக்கு தான் அந்த மேனேஜர். அதுலயே வேர்ட்லயே இருக்கு பாருங்க பேக்கேஜ் மேனேஜர். அது மேனேஜ் பண்ணிக்கும். சோ அது நோட் ரிலேட்டடான பேக்கேஜஸ் அதனால நோட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் எக்ஸாக்டா அதுக்கு பேரே கிடையாது. ஆக்சுவலா npmக்குன்னு ஒரு பேரே கிடையாது. அவங்களே அவங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலியா போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். ஆக்சுவலா அவங்களே பேர் ரேண்டமா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க npm குள்ள போனீங்கன்னா ஹோம்ல இங்க பாருங்க ஆக்சுவலா எங்கேயோ கொடுத்துருப்பாங்க. சோ npm க்கு நோட்க்கு எந்த இதுவும் கிடையாது, எந்த ரிலேஷன்ஷிப்ஸுமே கிடையாது. ஆமா ஆக்சுவலா அவங்களோட GitHubக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஷூர் இது பாருங்க அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க npm பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லிட்டு. GitHubல நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர். சம்வேர் நேம்ஸ் ரேண்டமா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே சம்வேர் ஓகேங்களா. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ரொம்ப நாள் ஆச்சு. பட் பேக்கேஜ் நோட் பேக்கேஜ் மேனேஜர்னு இல்லை நம்ம. ஆனால் நிறைய பேர் வந்து அது நோட் பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஓகே இப்போ கிளியர் ஐடியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு முக்கியமாக நீங்கள் 2 வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று HTTP சர்வர் அண்ட் டேட்டா. பேக்கெண்ட்னா இந்த 2 மட்டும்தான்ப்பா. அண்ட் டேட்டா பேஸ் தேர்ட் வந்து டேட்டா பேஸ். இந்த 3 வேர்டை ஃபெமிலைஸ் பண்ண நீங்க நினைக்கலாம் ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் இருக்கு. லிஸ்ட் ப்ராப்ஸ் காம்போனன்ட்ஸ் ஆப்டிமைசேஷன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஆனா பேக் எண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயம் தான். டேட்டா சர்வர் டேட்டா பேஸ் கிரெட் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? இதை வச்சு கிரெட் ஆப்ரேஷன் பண்ண போறீங்க. அதுக்குள்ள வர டேர்ம்ஸ் தான் APIs எல்லாமே. புரியுதுங்களா? மாஸ்டர் பண்ணிடலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கிளாஸ்லேயே கேளுங்க, எண்டில் கேளுங்க. ஓகேங்களா? நான் நிறைய கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். மாடியூல்ஸ், மாடியுலாரிட்டி, குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ், விண்டோ ஆப்ஜெக்ட்ஸ், பேக்கேஜ் மேனேஜர் இது பண்ணியிருக்கோம். ஒரு கஸ்டம் மாடியூல் கிரியேட் பண்ணி தேர்ட் பார்ட்டி மாடியூலாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அவ்வளோ விஷயங்கள் தான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாடியூல்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நாளைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்.